கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குலமாய் இணைந்து வாருங்கள். கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். தியாகத்தில் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குலமாய் இணைந்து வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. அழைக்கின்றார், இதயத்தில் பொதிந்திட அழைக்கின்றார். மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியானது திருமதி ரோசலின் ஆசிரியை பணி ஓய்வு, மேலும் சிலுவை கருணைதாஸ் 77ஆம் ஆண்டு பிறந்த நாள். நன்றியாக இந்த திருப்பலியை குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். விக்டர் அனிதா 21ஆம் ஆண்டு திருமண நாள் நினைவு நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அருள் சகோதரி மரிய லூர்து மேரி ஆண்மலை பாற்றிற்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அற்புத மேரி 9ஆம் நாள் நினைவு நாள். இந்நாளிலே குடும்பத்தினர் அவருக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இக்கருத்துக்களுக்காக நாம் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கின்ற அதே வேளையிலே நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து பெற்றுக்கொண்டோம் என்ற நன்னம்பிக்கையிலே இந்த திருப்பலியிலே பங்கேற்க முன்வருவோமாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்த, தமது மந்தைக்காக உளம் கனிந்து உயிரை கொடுத்த நல்லாயன் உயிர்த்தெழுந்தார் என்று இந்த உயிர்ப்பின் காலத்திலே நாம் அகமகிழ்ந்து அல்லேலூயா என்று பாடி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நமக்கு நம் மீது கொண்ட அன்பினாலே உயிர் கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நாம் எதை மீண்டும் காணிக்கையாக தர முடியும்? எதையுமே தர முடியாது. அவர் கொடுத்த அந்த அன்பைத்தான் மீண்டும் நம்மால் தர முடியும். எனவே அதை உணர்ந்தவர்களாய் இந்த திருப்பலியின் வழியாக அந்த உன்னத செயலை நிறைவேற்றுவோமாக. தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய வலக்கையின் முடிவில்லாதரவால் உமது குடும்பத்தை இறைவனைத்து காத்திருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஒவ்வொரு திருமகனின் உயிர்ப்பினால் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் பாதுகாக்க பெற்று விண்ணக கொடைகளால் உம்மை நோக்கி முன்னேறி செல்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருப்பைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவியிலே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனியா மொழியில், தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றனர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவர்கள் பர்னபாவை ஜேசு என்றும் அங்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மாசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரிலுள்ள இயேசு கோயிலில் அர்ச்சகர் காளைகளையும் பூ மாலைகளையும் கோவில் வழியாக கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்த்து பலியிட விரும்பினார். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள்? நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களால் தாம் நீங்கள் இதை பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு மனிதரையும் விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கி வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்று நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்கள் இனத்தாரையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விற்றிருந்தார்கள். என்றாலும் அவர்கள் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கின்றார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார்,
வளமிக்க பருவ காலங்களை தருகிறார். நிறைவான உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழச் செய்கிறார். மகிழ்ச்சி பொங்க செய்கிறார். அவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உமக்கே உரித்தாக்கும். எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உமக்கே உரித்தாகும். எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உமக்கே உரித்தாகும். எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கென்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உமக்கே உரித்தாகும். எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உமக்கே உரித்தாகும். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது. மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உமக்கே உரித்தாகும். எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உமக்கே உரித்தாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 14 திரு சொற்றொடர்கள் 21 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா, இஸ்காரியோத்து யூதாசு அல்ல, மற்றவர், அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் பொழுதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரிலே சிறப்பான இந்த அழைத்தலை பெற்றுக்கொண்டவர்களாய், தூய் ஆவியானவரால் அருள் பொழிவு பெற்றவர்களாய், ஆண்டவருடைய சொல்லின்படி படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க திருத்தூதர்கள் ஏகுகின்றார்கள். புறவினத்தாரின் திருத்தூதர்களாக அருள் பொழிவு பெற்ற பர்னபாவும் பவுலும் புறவினத்தார் மத்தியிலே நற்செய்தி பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் அதை கேட்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நிறைய பேர் ஏற்றுக்கொள்கின்றார்கள். யூதர்களுக்கு அது பிடிக்கவில்லை. மேலும் புறவினத்தாரிலும் செல்வந்தர்களாக இருக்கின்றவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. காரணம், மக்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றார்கள். இவருடைய நற்செய்தியை கேட்டு மக்கள் பிரிந்து போகின்ற பொழுது நாம் மக்கள் மீது வைத்திருக்கின்ற இந்த கட்டுப்பாடு உடைந்து போகின்றது, நிர்வாகம் சிதைந்து போகின்றது. எனவே இவர்களை இவ்வாறாக செயலாற்ற விடக்கூடாது, துரத்தி அடிக்க வேண்டும் என்று யூதர்களும் புறவினத்தாரும் சேர்ந்து கொண்டு பர்னபாவையும் பவுலையும் துன்புறுத்துகின்றார்கள், விரட்டி அடிக்கின்றார்கள். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவர்கள் 2 பேரும் ஓடுகின்றார்கள். அவ்வாறு எங்கெங்கெல்லாம் ஓடினார்கள் இன்றைய முதல் வாசகத்திலே கூறப்பட்டிருக்கிறது. பிற இனத்தவரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டார்கள். இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். தங்கள் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தவுடனே தப்பித்து செல்லுகின்றார்கள். தப்பித்து சென்றவுடனே ஏன் நாம் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும்? 10ஓடு 1 11, அத்தோடு நாமும் ஒன்று வாழ்ந்துவிட்டு போய்விடலாமே என்று அவர்கள் வேறு ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளவில்லை. தேற்றரவாளரான தூய் ஆவியானவர்களுக்கு எந்த வழியை காட்டினாரோ அந்த வழியில்தான் தடம் பதித்து செல்ல வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றார்கள். தப்பி ஓடி பதுங்கி இருக்கின்ற அந்த இடங்களிலும் அந்த நற்செய்தியை தொடர்ந்து அறிவிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். தங்களையே கடந்த நிலையிலே இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் தூய் ஆவியால் இயக்கப்பட்டவர்களாக ஆண்டவருடைய நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கின்றார்கள். எனவே அவர்கள் லிஸ்திரா என்ற ஒரு பட்டினத்திலே வந்து தஞ்சமடைகின்றார்கள். அது கிரேக்கர்களுடைய பட்டணமாக இருக்கின்றது. அங்கு அவர்கள் மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பவுல் அங்கே பார்க்கின்றார். பிறவியிலேயே முடவனாக இருக்கின்ற ஒருவன் அங்கே அமர்ந்திருக்கின்றான். பவுல் சொல்லுகின்ற நற்செய்தியை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றான். குணமடைய வேண்டும் என்ற அந்த எதிர்நோக்கிலே அவன் இருப்பதை, அவன் உள்ளத்திலே இருக்கின்ற அந்த இதய வேட்கையை அவர் உணர்ந்தவராய் அவனை பார்த்து,
நீ திடமாக எழுந்து நில் என்று கூறுகின்றார். அவ்வாறு நீர் எழுந்து காலூன்றி நிற்க நில்லும், காலூன்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்க தொடங்கினார் என்று இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். பவுலடியார் அங்கே அந்த அற்புதத்தை செய்கின்றார் இயேசுவின் நாமத்தினாலே. இதை பார்த்த உடனே அந்த ஊரிலே கிளர்ச்சி ஏற்படுகின்றது. ஏதோ நம்முடைய தெய்வங்கள், நம்முடைய புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற தெய்வங்களாகிய ஜீயஸ் என்ற தெய்வமும் ஹெர்மெஸ் என்ற தெய்வமும் ஏதோ மாற்று உருவிலே வந்திருக்கின்றார்கள், நமக்கு நன்மை செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள். நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த காலத்திலே அந்த 2 தெய்வங்களும் மாற்று உருவிலே வந்த பொழுது அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள், லிஸ்திராவிலே வாழ்ந்த அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை யாரோ வேற்றினத்தவர்கள் என்று கொடுமையான துன்பத்திற்கு அந்த ஜீயஸ் என்ற தெய்வத்தையும் ஹெர்மெஸ் என்ற தெய்வத்தையும் துன்புறுத்தினார்கள். அந்த நேரத்திலே வயது முதிர்ந்த ஒரு குடும்பத்தினர், மூத்தவர்கள், முதியவர்கள் வந்து அவர்களை காப்பாற்றி தங்கள் வீட்டிலே கொண்டு போய் வைத்து அவர்களை தேற்றினார்கள், அவர்களுக்கு வேண்டியதை செய்தார்கள் என்று அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அவருடைய காப்பியங்களிலே அவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிற கதையை எண்ணி பார்க்கின்றார்கள், புராணத்திலே இருக்கின்ற கதையை எண்ணி பார்க்கின்றார்கள். இப்பொழுது நாம் இவர்களை துன்புறுத்தக்கூடாது, துன்புறுத்திவிட்டால் அன்று எவ்வாறு அந்த ஹெர்மெஸும் அந்த ஜீயஸ் என்ற தெய்வமும் மீண்டும் இந்த உலகை விட்டு அவர்கள் உலகிற்கு சென்ற பொழுது அந்த தங்களை காப்பாற்றிய அந்த குடும்பத்தை மட்டும் ஆசீர்வதித்தார்கள், அந்த நாட்டில் இருக்கின்ற எல்லாரையும் கொடுமையாக தண்டித்து விட்டு சென்றார்கள் என்றல்லவா அந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நாமும் பெரிய தண்டனைக்கு ஆளாகிவிடக்கூடாது, அது மீண்டும் வரலாற்றிலே நம் ஊரிலே நடந்துவிடக்கூடாது, லிஸ்திராவிலே நடந்துவிடக்கூடாது. எனவே இந்த இருவரும் தெய்வங்கள் மனித உருவிலே நம்ம மத்தியிலே வந்து காட்சி கொடுக்கின்றார்கள் என்று அந்த ஜீயஸ் என்ற தெய்வத்திற்கு இருக்கின்ற அந்த பெரிய ஆலயத்தில் இருக்கின்ற அந்த பூசாரி காளைகளையும் மாடுகளையும் மாலையும் எடுத்துக்கொண்டு கத்தியை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு முன்னிலையில் வந்து பலி செலுத்த விரும்புகின்றான் அந்த 2 பேருக்கும். அந்த தருணத்திலே இவர்கள் ஓடுகின்றார்கள். ஓடி போய் ஆடைகளை கிழித்து கொண்டு, நிறுத்துங்கள், அவ்வாறு செய்யக்கூடாது, இவ்வாறாக நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்த்து நாங்கள் இங்கு வரவில்லை, நாங்கள் வாழ்வை வழங்குகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கத்தான் வந்திருக்கின்றோம். இந்த ஊனமுற்றவன் இதோ துள்ளி குதித்து இருக்கின்றானே, இவன் இவ்வாறாக இருப்பதற்கு காரணம் நாங்கள் அல்ல, நாங்கள் உங்களைப் போல சாதாரண மனிதர்கள் தான், எங்களுக்காக இதையெல்லாம் செய்யாதீர்கள், அவைகளெல்லாம் பயனற்றவை, கடவுளுக்கு இவைகளெல்லாம் தேவையில்லை, இதுகாரும் கடவுள் உங்களை அவ்வாறு வாழ்வதற்கு அனுமதித்தார், ஆனால் இனிமேல் நீங்கள் அவற்றை பயன்படுத்தாதீர்கள், விட்டுவிடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்பி வாருங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். எனவே இந்த அற்புதமானது இயேசுவின் பெயரால், கடவுளின் பெயரால் நிகழ்ந்த அற்புதமாக இருக்கின்றது. எனவே அந்த அற்புதத்தை நிகழ்த்துகின்ற அந்த ஆண்டவராகிய இயேசுவை வாழ்த்துங்கள், போற்றுங்கள், ஆராதியுங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள், உங்கள் மீட்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள், வாழ்வின் மையமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதிகாசங்களிலும் புராணங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த கதைகளை எல்லாம் விட்டு தள்ளுங்கள், பழையன கழிந்து புதியன புகுங்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே மறுமலர்ச்சி பெற்றவர்களாய் உயிர்த்தெழுந்தவர்களாக இறை அன்பிலும் பிறரன்பிலும் அந்த இயேசுவாக வாழ்வதற்கு முன்வாருங்கள் என்ற நற்செய்தியை சொல்லி அவர்களை சாந்தப்படுத்தி அந்த மூர்க்கத்தனமான அந்த இரத்த பலியை ஒப்புக் கொடுக்கின்ற அந்த நிகழ்விலிருந்து மக்களையும் காப்பாற்றுகின்றார்கள், தங்களையும் காப்பாற்றிக் கொள்கின்றார்கள், அந்த கோயில் பூசாரியையும் சாந்தப்படுத்துகின்றார்கள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இதிலிருந்து நாம் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆணவத்தோடு இருக்கக்கூடாது, ஆணவத்தோடு இருக்கக்கூடாது. நம்ம எப்படி எவ்வளோ ஆணவம் நமக்குனாக்கா, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டோம்னாக்கா யாருக்கு அந்த உதவி செஞ்சோமோ அவங்க நம்மளை நம்ம பார்க்கும்போதே நினைவுக்கு வந்து கையெடுத்து கும்பிடணும், நன்றின்னு சொல்லணும், நம்மளை பற்றி 4 வார்த்தை பேசணும். அதுதான் தற்பெருமை, அகங்காரம், ஆணவம் என்று சொல்லுவது. இங்கே இந்த பவுலடியாரும் பர்னபாவும் ஆடைகளை கிழித்து கொண்டு, நாங்களும் உங்களைப் போல மனிதர்கள் தான், எங்களை நீங்கள் பாராட்டாதீர்கள், பாராட்டப்பட வேண்டியவர் ஒருவரே, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. எனவே இந்த பயனற்ற செயல்களை எல்லாம் விட்டுவிடுங்கள், எங்களை போற்றுவதையெல்லாம் விட்டுவிடுங்கள், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், செய்ய வேண்டியதை தான் செய்கின்றோம், இடப்பட்ட அந்த கட்டளையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். எனவே வாழும் அந்த ஆண்டவரிலே நாம் வாழ்வோம், ஒருங்கிணைந்து வாழ்வோம், ஒற்றுமையுடன் வாழ்வோம், அன்பிலே நிலைத்திருப்போம் என்று அவர்களுக்கு இந்த நற்செய்தியை அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். ஏராளமானவர்கள் அந்த திரு அவையிலே வந்து சேர்ந்தார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு அவர்களுக்கு அந்த பவுலடியார் சொன்ன பொழுது, நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள் தான், நீங்கள் இந்த பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் உண்டாக்கி வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த காலங்களிலே அவர் அனைத்து மக்கள் இனத்தையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். இது மிக முக்கியமான பகுதியை சொல்றாரு.
கடந்த காலங்களிலே அவர் அனைத்து மக்கள் இனங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. என்ன சான்று அது? ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். என்ன நன்மைகள்? வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கின்றாரே, வளமிக்க பருவ காலங்களை உங்களுக்கு தருகின்றாரே, நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கின்றாரே. எனவே இந்த வாழ்கின்ற அந்த இறைவன் தான் இதை உங்களுக்கு செய்கின்றார்களே ஒழிய நீங்கள் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் படிக்கின்ற கட்டுக்கதைகளின் மூலமாக வருகின்ற அந்த கற்பனை தெய்வங்கள் உங்களுக்கு இவற்றையெல்லாம் செய்ய முடியாது. எனவே பயனற்றவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு அந்த ஆண்டவரிலே வேரூன்றி அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்ற ஆழமான அந்த மீட்பின் இரட்சண்ய பாதையை அவர்களுக்கு கற்றுத்தருகின்றார். அந்த அன்பு மார்க்கத்தை அவர்களுக்கு அந்த பவுலடியார் அந்த வார்த்தைகளின் மூலமாக கற்றுத்தருகிறார். உலகிலே நாம் பார்க்கின்றோம், ஏராளமான மதங்கள் இருக்கின்றன, ஏராளமான விதமான ஆராதனைகள் செலுத்தப்படுகின்றன. அவைகளை எல்லாம் கடவுள் அனுமதித்திருக்கின்றார். ஆனால் அவற்றின் ஊடே அந்த வாழும் இறைவன் எவ்வாறு செயல்படுகின்றார் என்பதையும் இயற்கையின் மூலமாகவே முதலாவதாக வெளிப்படுத்துகின்றார் என்று பவுலடியார் இன்றைய முதல் வாசகத்திலே கூறுகின்றார். ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். எப்படி? வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார், வளமிக்க பருவ காலங்களை தருகிறார், நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கின்றாரே. இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு அவர்களால் தடுக்க முடிந்தது என்று இன்றைய முதல் வாசகம் முடிகின்றது. எனவே நாம் ஆணவம் மிக்கவர்களாக இருக்கக்கூடாது. அந்த நற்செய்தியாளர்களைப் போல பணிவிடை செய்யவும், பணிவிடை புரியவும், பிறருடைய பாதங்களை கழுவவும், அவர்களுக்காக தம் உயிரை கொடுக்கவுமே ஆண்டவர் இயேசு வந்தாரே. பணிவிடை பெறுவதற்காக வரவில்லையே, அடக்கி ஆள்வதற்காக வரவில்லையே. இறைவனே அவ்வாறாக தாழ்ச்சியோடு செயல்படுவாரே என்றால் அவரை பின்பற்றுகின்ற நான் எவ்வாறு கர்வமாக வாழ முடியும்? வாழக்கூடாது என்றது நல்லது ஒரு தீர்மானத்தை இதயத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமது வயல்வெளிகளிலே அறுவடை காலங்களிலே போய் பார்த்தால் நெற்பயிரானது அந்த கதிரானது இருக்கும். எந்த கதிரிலே நெல்மணிகள் நிறைய இருக்கின்றவோ, அரிசி இருக்கின்றதோ, அது வளைந்து குனிந்து தரையை தொட்டு கொண்டிருக்கும். பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் ஒரு சில நெற்கதிர்கள் மட்டும் செங்குத்தாக நின்று கொண்டே இருக்கும். காரணம், அந்த நெற்கதிரிலே இருக்கின்ற நெற்மணிகள்லாம் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கும், ஆனால் அவைகள் பதர்கள். எனவே பதறான ஒரு வாழ்க்கையை, இருமாப்பான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. தலை குனிந்திருக்கின்ற இந்த நெற்கதிரானது தரையை எவ்வாறு தொட்டு கொண்டிருக்கின்றது, வளம் மிக்கதாக இருக்கின்றதோ அதுபோல அருள் நிறைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற இந்த பாடத்தை இன்றைய முதல் வாசகத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். அவ்வாறு வாழ்வோம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் கூறுகிறார், என் அன்பில் நிலைத்து வாழுங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கணம். அத்தகைய இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு மறு கிறிஸ்துவாக நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து தேற்றவாளராகிய தூய ஆவியானவர் நமக்கு அனைத்தையும் தெளிவாக காட்டுகிறார். அந்த நேர்மையின் பாதையில் வழி நடத்துகின்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் பொய்க்காது. நாம் அவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையும் நம்மை ஏமாற்றாது என்ற நம்பிக்கையிலே அனைத்திற்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்து ஆரோக்கிய அன்னையின் வழியிலே வாழ்வோம். ஆமென். என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையா? என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையா? என்றதெல்லாம் தரவா, என் இயலாமையை தரவா, நான் விரும்புவதை தரவா, உந்தன் விருப்பப்படி தரவா? என்ன தருவே
மனதிற்கு மகிழ்ச்சியாய் நான் நினைத்தேன், உன் பெயருக்கு புகழ்ச்சியாய் நான் நினைத்தேன். நீ விரும்பும் காணிக்கை பலி அல்ல, என் இரக்கம் என்றறிந்தேன். என் இறைவா, என் இரக்கத்தின் செயல்களை ஏற்றருள்வார். என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையா? என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையா? உனக்கென நான் செய்யும் ஒரு தடும் தவங்கள், எனக்கென நான் தரும் பொறுத்தனை கொடைகளும். உனக்கென நான் செய்யும் ஒரு தடும் தவங்களும், எனக்கென நான் தரும் பொறுத்தனை கொடைகளும். மனதிற்கு மகிழ்ச்சியாய் நான் நினைத்தேன், உன் பெயருக்கு புகழ்ச்சியாய் நான் நினைத்தேன். நீ விரும்பும் காணிக்கை புகழ்ச்சி அல்ல, என் செயல்கள் என்றறிந்தேன். என் இறைவா, என் பயனொரு செயல்களை ஏற்றருள்வேன். என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையா? சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த பொழுது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து வாழ்த்தி போற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லீயோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருள்வீராக. அன்பான ஆண்டவரே, இதோ இந்த வேளாங்கண்ணியிலே திருப்பயணிகளாக வந்திருக்கின்ற அனைவர் மீதும் உம்முடைய கருணை கண்களை திருப்புவீராக. குறிப்பாக இந்த திருப்பலியிலே பங்கேற்கின்ற அனைவரையும், இத்திருப்பலியிலே கருத்துக்கள் எழுதி வைத்து மன்றாடுகின்றவர்களையும் அவர்கள் வேண்டுதல்களையும், இங்கே இருக்கின்ற திருப்பயணியில் உள்ளத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்களையும் நீர் ஒருவரே அறிந்தவராக இருக்கின்றீர்கள். உம்முடைய திட்டத்திலே அவற்றை விரைவாக நிறைவேற்றி தந்த இந்த மக்களை உண்மையின் மக்களாக, தூய்மையின் மக்களாக, அன்பின் மக்களாக கட்டி எழுப்புவீராக. மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் அவ்வாறே ஒரு நாள் கனிவுடனே இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு வழங்கும் அமைதியை அன்புடன் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இன்றைய நற்செய்தியிலே தன்னுடைய பிரியாவுடைய சொற்பொழிவை ஆற்றுகின்ற இயேசு இவரே. என் அன்பில் நிலைத்திருங்கள், அஞ்சாதீர்கள். தேற்றரவாளராகிய தூய ஆவியானவரை உங்களுக்கு நான் தருவேன். அவர் உங்களுக்கு அனைத்தையும் விளக்கி கூறுவார். நேர்மையின் பாதையில் உங்களை வழி நடத்துவார். இதோ நான் எந்நாளும் உங்களோடு இருக்கின்றேன் என்று தன்னுடைய பிரியாவிடை ஆசீர்வாதத்தை திருத்தூதர்களுக்கு வழங்குவதை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இதோ இத்திருப்பலியின் மூலமாக இந்த 21வது நூற்றாண்டிலும் அதே வார்த்தைகளை நமக்கும் சொல்லி நம்மை திடப்படுத்தி தன் உடலையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் நமக்கு தந்து நம்மை தேற்றி இருளான உலகிலே அந்த ஒளியின் அன்பு மார்க்கத்திலே வழி நடத்துகின்றார். இவர் தருகின்ற இந்த அமைதியின் விருந்திலே பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவுசெய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணையை வாங்க வருகின்ற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Your attention please only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. ஆலயத்தில் உள்ள அருட்சகோதரிகள் திவ்ய நன்மை கொடுக்க முன்வாருங்கள். அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும்
தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாத நம்பி வந்தோ வாழ்வின் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் பின் வாசல் அடைந்திடுவே, நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா, நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா, தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாத நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. அன்னையின் அன்பு பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பீடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். அன்னையினுடைய திருப்பீடத்தில் ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கும் தமிழில் திருப்பலி நிறைவேற்றப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும், மாலை 5 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலியும் பேராலய மேல்கோவிலில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு கொங்கணியில் திருப்பலியும், காலை 9 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியும் விண்மீன் ஆலயத்தில் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பீடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். அனைத்து சனிக்கிழமைகளிலும் காலை 7 மணிக்கு மாதா குளத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமைகளில் காலை 7 மணிக்கு நடுத்திட்டு ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாப மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாப சங்கீர்த்தனத்திற்கும் அமைதி ஜபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜப ஊற்று ஆற்றுப்படுத்தும் மையம் திருமண தகவல் மையம் செயல்படுகின்றது. அதற்கான நேரம் அந்தந்த இடங்களில் முன்புறம் உள்ள தகவல் பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்னையின் அன்பு பக்தர்களே, மே மாதம் அன்னையினுடைய வணக்க மாதம். இன்று மாலை 6 மணிக்கு பேராலய கீழ்கோவில் முகப்பில் அன்னையினுடைய திருத்தேர்ப்பவனியானது நடைபெறும். தேர்ப்பவனியின் முடிவில் மாதாக்குள ஆலயத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் திவ்ய நற்கருணை ஆசீரும் தொடர்ந்து தமிழில் திருப்பலி நிறைவேற்றப்படும். Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine that will be telecasted through Jaya Plus. Every day at 3 p.m. Mass in Tamil will be offered in the main shrine. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil will be offered in the lower basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi, at 5 p.m. Mass in Kannada will be offered in the upper basilica. Every day at 8 a.m. Mass in Kongani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be open from 7 a.m. to 9 p.m. and Adoration Chapel also will be open for the people from 6 a.m. to 8 p.m. All Saturdays there will be Mass in Tamil at 7 a.m. in Madhakulam. On the 4th Saturday of every month there will be Mass in Tamil at 7 a.m. in Nadutittu Church. You are invited to make use of the Reconciliation and Adoration Church for good confession, silent prayers and for your spiritual needs. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracles. மன்றாடுவோமாக.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோமாக. ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகேசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health of வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் செய்யும் வழிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவாள். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவாள். அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மை வழியில் நாம் நடப்போம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாயை